மோதிரம் கொடுக்கியா? ஏன் திரும்ப கொடுக்குறேன்? எழுந்துக்கிட்ட என்ன அடுத்தபடியாக சுவர் நோபல் நாடகம். துக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. துக்கத்திற்கான காரணம் இருக்கிறது. துக்கத்தை நீக்குவதற்கான வழி இருக்கிறது. அந்த வழி என் வழிபாடு. என்னோட மகளை எப்படியாவது உயிர் கொடுக்க புத்தரே. என்னால யாருக்கும் உயிர் கொடுக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க புத்தரே. இந்த உலகத்துல என்னோட விட்டா எனக்கு யாருமே கிடையாது. என்னோட உலகமே இவன் தான். எனக்கு எப்படியாவது உயிர் கொடுத்துருங்க புத்தரே. இறப்பில்லாத வீட்டுக்கு போய் ஒரு நெல் வாங்கிக்கலாம். நான் உன் மகனுக்கு உயிர் தர முயற்சி செய்வேன். எல்லாருக்கும் துன்பம் இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான இழப்பு உங்களுக்கு நான் இப்போது சொல்லக்கூடியது இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இழப்பு இப்படியே இருக்காது. இது மாறுதல் நீங்க என்ன ஏத்துக்க சொன்னீங்க. நான் ஏத்துக்கிட்டேன். என் மகன் இறந்துட்டா இனி அவ திரும்ப வர மாட்டான்னு என்னோட அறிவுக்கு புரியுது. ஆனா என்னோட மனசு அதை ஏத்துக்க மாட்டேன். நான் அழக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால அதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த துன்பத்துல இருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு வழி காட்டணும். இறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு துன்பம் இருக்கதான் செய்யும். அதற்கு காரணம் அதிக அன்பு, அதிக வெறுப்பு. நீ உனது துன்பத்தை கடக்க வேண்டுமானால் நீ உன் மகன் மேல் வைத்த அன்பை அனைத்து குழந்தைகள் மேலும் அந்த அன்பை செய்ய. உனது அன்பு அத்தனை குழந்தைகளுக்கும் உரியதாகும். அப்படி நான் செஞ்சனா துன்பத்துல இருந்து வெளியே வந்து விடுதலை அடைந்திருக்கிறேன் உறுதியாகும். மேலும் நீ விடுதலைக்கான வழி இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு நீ உன்னை உணர வேண்டும். நான் விபாசனா என்கிற தியானத்தை முறையாக கற்றுக்கொள்வேன். நீ கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து
எடுங்க போதும் போதும் எடுங்க போதும் எடுங்க எடு போடலாம் போடலாம்